ஆமாட்டி பாரு, முடிச்சிட்டேன். அப்படியா? அதான் ஃப்ரீயா உட்காந்துருக்காங்களோ? பாப்போம் பாப்போம். என்னட்டி யோசிக்கிற? அடுத்து என்ன வேலை கொடுக்கலான்னா? ஐயோ இல்ல நீ எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு கொண்டு வரீங்களா? அதானா, நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா உனக்கு பொறுக்காதே, மூக்கு வேர்த்துரும். என்ன இல்ல நீ உண்மையிலேயே தான் வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு நீ. அதான் ரொம்ப தாகமா இருக்குது. ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமே ஃபீல் ஆகுது. எனக்கும் தான் ஃபீல் ஆகுது ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும்னு. அப்போ எனக்கும் சேர்த்து நீ போட்டு கொண்டு வரியா? தாகமாக இருந்தால் தண்ணியை மடக்கு மடக்குன்னு எடுத்து குடிக்க வேண்டியதானே? ஏன் ஜூஸு தான் குடிக்கணுமா? தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் தாகமே அடங்க மாட்டேங்குதா நீ. உங்க கையால ஜூஸ் குடிச்சாலும் அந்த தாகம் அடங்கும் போல. ஏம்மா ரொம்ப ஐஸ் வைக்காதம்மா, எனக்கு சளி பிடிச்சிட போகுது. இதெல்லாம் நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். அத்தை, உங்கள் மகள்கிட்ட சொல்லுங்கள் எனக்கும் சேர்த்து ஜூஸ் போட்டு வர சொல்லி. ஏட்டி அவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாள் இல்லட்டி, அவளுக்கு நீ தான் செய்யணும். அவளா செஞ்சு கொண்டு வருவா நமக்கு? அது ஒரு நாள் 2 நாள் வந்தால் தான் விருந்தாளி. ஓயாமல் வந்துக்கிட்டு 4 நாள் 5 நாள் டேரா போட்டுட்டு இருந்தா விருந்தாளா? ஐயையோ மறந்தே போச்சு. நேற்று கிரிஜாக்கா சொன்னாங்க இன்னைக்கு ஆடி பெருக்குன்னு. பாரு, அதை நான் இன்னும் செய்யவே இல்லை, மறந்தே போயிட்டேன். இந்த கிரிக்கு என்ன செய்ய போற ஆடி பெருக்கு? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு, வேற என்ன வேணும்? உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராஜாவானா வாழுறேன். இப்ப எதுவும் இல்லைனாலும் தூக்குறேன். எனக்கு ராஜாவானா வாழுறேன். இப்ப எதுவும் இல்லைனாலும் தூக்குறேன். எத்தனை நல்லா ஆடி பெருக்கணும்னா? அடி முட்டாள் நீ. முட்டாள் வடி கட்டின முட்டாள் நீ தான். ஆடி பெருக்குன்னா ஆடி மாசம் வர 18ஆம் தேதி ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே வீட்டுல ஏன் ஆடிட்டு பெருக்குன்னு சொன்னாங்க? கூறு கட்டவதான் நீ. ஐயோ, ஆடி பெருக்குன்னா நான் ஆடிட்டே பெருக்கணும்ல நான் நினச்சேன். ஆடி பெருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியா? ஐயோ, எனக்கு இது தெரியாதே. நான் சரி இன்னைக்கு ஆடிக்கிட்டே வீட்டில் பெருக்கணும் போலன்ட்டு நானும் இவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டு இருக்கேன். சரி சொல்ல வேணாமா நீங்கள் ஆடுறப்பயவும்? அனி சூப்பரா இருந்துச்சு. உங்க குரங்கு வித்த மறுபடியும் செய்யுங்களே, சூப்பரா இருக்கு. நான் இங்கே உயிரை கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் குரங்கு வித்தியா உனக்கு? அத்தை, நீங்கள் நானும் சொல்ல வேணாமா? எதுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கேன்னாலும் கேட்கலாம்ல. நான் ஏதோ நீ சர்க்கஸ் கம்பெனி வைக்க போற போல அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நினைச்சிட்டேன். ஆனால் 2 பேரும் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க பார்த்துக்கோங்க. நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் நல்லா, இதை போய் குரங்கு வித்தா சர்க்கஸ்ன்னு இருக்கீங்க. எங்க இன்னைக்கு ஆபீஸ் போலையா நீங்க? இன்னைக்கு ஆடி பெருக்கலாமா, அதனால இன்னைக்கு லீவு எனக்கு. ஆமால, சிரிஜாக்காவும் இன்னைக்கு ஆடி பெருக்குன்னு சொன்னாங்க. இவரும் ஆடி பெருக்குங்கிறாரு. நம்ம இன்னும் ஆடிட்டே பெருக்கலையே. ஐயோ பொறு, நம்ம செஞ்சிருவோம், இல்லாட்டி கடவுள் குத்தமாயிரும். ஏங்க இந்த 1 நிமிஷம் பொறுங்க, நான் வரேன். ஏட்டி எங்க போற? இருந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசு. மித்த நேரம் தான் நான் ஆபீஸ்க்குன்னு போயிடுறேன். இன்னைக்கு லீவு தானடி, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசு. வேலை கிடந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யி. ஐயோ அதோட முக்கியமான வேலைங்க, பொறுங்க வரேன். ரங்கு ரக்கர ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர கரவோ. ஏட்டி பரமு என்னடி செய்யற? ரங்கு ரக்கரவோ. ஏங்க இந்த பாட்டு நல்லா இல்லையா? ஏட்டி இப்ப எதுக்கு நீ பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கிடக்க? சும்மா ஆடிட்டு பெருக்க முடியாது இல்லைங்க, அதனாலதான் பாட்டு பாடிக்கிட்டே பெருக்கிக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம ஆடிட்டு கிடக்க? எங்க நேற்று கிரிஜாக்கா தான் சொன்னாங்க நாளைக்கு ஆடி பெருக்குன்னு. சரி, அதுக்கு என்ன இப்ப? ஆமா, இன்னைக்கு ஆடி பெருக்குதான். அதாங்க நான் காலையில சும்மா தாங்க பெருக்கி விட்டேன் வீட்டை. இப்பதான் ஞாபகம் வந்துச்சாதான் ஆடிக்கிட்டே பெருக்கிக்கிட்டு இருக்கேன். ஆடி பெருக்குனா அது ஒரு ஹிந்துவோட ஃபெஸ்டிவல். அது தெரியாம நீ என்னடி ஆடி பெருக்குனா ஆடிக்கிட்டே பெருக்கிக்கிட்டு இருக்கா வீட்டை? அதான் கூறு கட்டவளே, உன்னை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது போல. நல்ல வேலை எனக்கு இன்னைக்கு லீவுங்கிறனால நீ செய்யற சேட்டை தெரிஞ்சிச்சு. இதை நான் இல்லைனா நீ என்ன செஞ்சிருப்ப? நாள் ஃபுல்லா ஆடிக்கிட்டே வீடை தூத்துட்டு இருப்பியோ? கடவுள் உனக்கு அறிவை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மூளையை வைக்கிற நேரத்துல களிமண்ணை வச்சுட்டு போயிட்டாரு போல. ஏங்க இப்படி சொல்றீங்க? நான் ஆடி பெருக்கணும்னே சரி ஆடிக்கிட்டே பெருக்கணும்னு நினைச்சுதானே செஞ்சேன். தெரியலன்னா சொல்லி கொடுங்குறேன், அதுக்கு ஏன் இப்படி திட்டுறீங்க? ஆமா, இவ சின்ன பாப்பா, அதனால இவளுக்கு ஒவ்வொன்றா சொல்லி தரணும். இவ்வளவு பெரிய பொம்பளையா இருக்கா, உனக்கு இதெல்லாம் தெரியலையா? சரிங்க ரொம்ப திட்டாதீங்க.